சுனிதா வில்லியம்ஸ் இந்த பேர் தான் இன்றைக்கி உலகம் முழுவதும் விண்வெளி விஞ்ஞானிகளை பற்றிய பிரச்சனையில் பரபரப்பாக அடிபடுது. காரணம், இந்திய வம்சாவளி வீராங்கனை அமெரிக்காவின் நாசாவிலேருந்து போயிட்டு வந்துகிட்ருக்காரு. ஏற்கனவே ஒரு முறை விண்வெளிக்கு போய் தங்கிட்டு சாதனை படைத்தார். இப்போ விண்வெளியில் கிட்டத்தட்ட பூமியிலேருந்து 250 மைல் உயரத்தில் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன், அதாவது சர்வதேச விண்வெளி நிலையம் சுற்றிக்கிட்டு இருக்குது. அதில் இது அமெரிக்கா அனுப்புனா கூட அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, ஜப்பான் இந்த மாதிரி எல்லா நாட்டுடைய விஞ்ஞானிகளும் அங்கே போய் உட்காந்து தங்கியிருந்து ஆய்வு நடத்திட்டு திரும்பி வராங்க. இது பல வருஷமாக இருந்துகிட்டு 26 வருஷமாக அது விண்வெளியில் சுற்றிக்கிட்டே இருக்குது. ஆனால் இப்போ அது நாள் ஆனாலும் என்ன ஆகுதுன்னா அது பிரச்சனை ஆகிட்டே வருது. அதனால தான் 2030 அதனோட அந்த விண்வெளி நிலையத்தை மூடி க்ளோஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு முன்னால் 2026 அதுக்கு அதனுடைய உயரத்தை 250 மைலிருந்து 200 மைலாக குறைச்சி இப்போ 175 மைலாக கொண்டு அந்த டைமில் டக்குன்னு கீழே பூமியோட அந்த வெளி பகுதியில் அண்டவெளி அந்த இருக்குல்ல வெளிவட்ட பகுதியில் கொண்டு வரும்போது அது உராய்வில் அப்படியே டிஸ்இன்டகிரேட் ஆகிரும். அதனால் அது உடஞ்சி போகும். அதனுடைய டெப்ரிஸ் சொல்லுவாங்களே, துகள்கள் கழிவுகள்லாம் ஒரு 40 100 டன் வரும். அது பசிபிக் பகுதியில் ஆள் இல்லாத அதில் ஒரு நேமோன்னு ஒரு இடம் வச்சுருக்காங்க. அந்த இடத்துல உழுகிற மாதிரி ஏற்பாடு இப்போவுமே பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கிடையில் தான் 8 நாள் தங்கியிருப்பதற்காக சுனிதா வில்லியம்ஸும் ஒரு வில்மோர்னு ஒரு விஞ்ஞானியும் ராக்கெட்டில் போனாங்க. நாசாவிலேருந்து போனாங்க. அந்த இது என்னாச்சுன்னா, ராக்கெட்டு போயிட்டு திரும்பி வரும்போது வர்றதுக்குள்ளே அந்த ராக்கெட்டில் என்ன ஆச்சுன்னா ஹீலியம் வாயு கசிவு ஏற்பட்டுட்டு இன்னும் சின்ன சின்ன சிக்கல்லாம் வந்துட்டு, இதனால் அவங்களால திரும்ப முடியல. பல முறை அந்த விண்கலத்தை போய் அவங்க போயிட்டு போன விண்கலத்தை போய் ரிப்பேர் பண்ணி பார்த்தாங்க. ஆனாலும் வரலை. அது எப்படிலாமே நாசா என்ன பண்ணாங்க, அதே எப்படியா ரீயூஸ் பண்ணி கொண்டு வரக்க 1 லட்சம் மாதிரிகளை டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. இப்படி கொண்டு வரலாமா, அந்த மாடல் எல்லாம் பண்ணால் ஒன்றும் முடியல. இப்போ என்ன செய்யலான்னு சொன்னால், இப்போ அவங்க இதனால் என்ன ஆகுனா இன்னும் 6 மாதம் தங்க வேண்டிய நிலைமை ஆகி போச்சுன்னா அடுத்தது ரஷ்யாவில் ஏதோ ஒரு விண்கலத்தை அனுப்பி அதில் ஒரு 2 இடத்த காலியாக வச்சு அதில் கொண்டு போய் அது மூலம் அவங்கள கொண்டு வரலாமா. ஏன்னா இப்போ இந்த விண்கலத்தை அவங்க கொண்டு வந்தால் சப்போஸ் இடையில வெடிச்சிட்டுனா அவ்வளோதான், சுனிதா வில்லியம்ஸ் எல்லாம் காலியாக போயிடுவாங்க. அதனால் அந்த வேறு ஒரு இதில் இன்னொரு புது விண்கலம் அனுப்பி பண்ணலாமான்னு ஒரு ஆய்வு நடந்துகிட்டு இருக்குது. அதனால் உலகம் ஃபுல்லாக அவர் உயிரோடு திரும்புவாரா அப்படி. ஏன்னா அவர் நாளுக்கு நாள் அவருக்கு கண் டெஸ்ட்டு, காது டெஸ்ட்லாம் பண்ணிகிட்ருக்காங்க விண்வெளி. ஏன்னா அவர் எதிர்பார்த்த நாளுக்கு மேலே இருக்கிற நாளுக்கு அதனால் ஸ்ட்ரெஸ் எதுவும் ஏற்படுதா, இந்த மாதிரிலாம் ஒரு ஆய்வுகள்லாம் நடந்துகிட்ருக்கு. அவர் படங்க இப்போ சமீபத்தில் ஒரு வீடியோ வெளியிட்டாங்க. போன வாரம் ஒரு வாரத்துக்கு முன்னால் என்னாச்சுன்னா, ரஷ்யாவில் ஒரு கார்கோ ஷிப் மாதிரி அனுப்புனாங்க. அது ஒரு 3 கிலோவுக்கு உணவு, எரிபொருள் எல்லாம் அனுப்புனாங்க அந்த விண்வெளி நிலையத்துக்கு. அதில் ஃப்ரெஷ் ஃப்ரூட், ஆரஞ்சு ஃப்ரூட்லாம் கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் கூட அது உரிச்சு காமிச்சு அந்த வீடியோலாம் போட்டிருக்காரு. அதோட அவங்க சுனிதா வில்லியம்ஸ் ரொம்ப ஜாலியாக தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் உலகத்தில் உள்ள பெரிய மற்ற மக்கள் மத்தியில் அவர் எப்படி இவ்வளோ நாள் தங்குவார், திரும்புவாரா, உயிரோடு இருப்பாரா, இந்த மாதிரி பிரச்சனைகள் அவங்க ஒரு பரபரப்பை ஏற்படுத்திகிட்ருக்கு. கட்டாயம் அவர் எப்படி உயிரோடு கொண்டு வந்தது தான் விஞ்ஞானிகள் நாசாலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இதனால் ஒவ்வொரு முறையும் ஒரு பிரச்சனை உருவாகிட்டே இருக்குது அந்த விண்கலத்தில். ஏற்கனவே அந்த விண்கலத்தை ஒட்டு மொத்தமாகவே இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் சர்வதேச விண்வெளி நிலையத்தை க்ளோஸ் பண்ண போகிறாங்க. முடிச்சு அது மோத விட்டு அதை வெடிக்க வச்சு ஏதாவது பண்ணி க்ளோஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கடையில் இப்போ இருக்கிற விஞ்ஞானிகள் அங்கே போய் விண்வெளி வீரர்கள் பத்திரமா திரும்பி வரணுமே அப்படின்ட்டு ஒரு இதில் எல்லாருமே அதை தீவிரமாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்படியும் சுனிதா வில்லியம்ஸு கட்டாயம் நிச்சயமாக வந்துடுவார்னு நினைக்கிறோம். ஏன்னா அவர் ஒரு பெண், முதல்ல அவர் பெண் விஞ்ஞானி, இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர். இதனால் நம்ம இந்தியாவிலே போனது பெரிய எல்லாத்துக்கும் உற்சாகமாக இருந்துச்சு. இருந்தாலும் இப்போ இருக்கிற நிலைமையில் அவரால் உடனடியாக திரும்ப முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கு. அதனால் அவரை வச்சு மற்ற ஆய்வுகள்லாம் நடத்திட்டுருக்காங்க. இப்போ கூட சமீபத்துலேருந்து இப்போ அந்த விண்வாணிகள்லாம் அங்கே இவ்வளோ நாள் இருக்காங்களா, அவங்களாம் எப்படி காலம் அங்கே இருப்பாங்க. ஏன்னா அங்கே புவியீர்ப்பு வசதி கிடையாது. ஒரு ட்ராப் நம்ம உடம்புல சுரக்கிற ஒரு ட்ராப் வேர்வை கூட அப்படியே அந்த இதில் அப்படியே உருண்டையாக அப்படி போய்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு தண்ணி எதுனா கூட அப்படியே அதில் வெளியே அப்படி தெரியும். அது அப்படி வானத்தில் அந்தரத்தில் பறக்க மாதிரி தண்ணி ட்ராப்பாக பறக்கும். அந்த மாதிரி புவியீர்ப்பு விசை இல்லாத இடம். அந்த இடத்துல அவங்க காலை கடங்கள்லாம் எப்படி கழிப்பாங்கன்னு ஒரு சிலர் கேட்டாங்க. ஆனால் ஆரம்பத்தில் ஸ்பேஸ் ஷூட்லேயே இருக்க சொல்லி அதனால் பெரிய பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு அப்படியே ஒவ்வொரு காலமாக அதை மாற்றி இப்போ அவங்களுக்கு சிறுநீரம் இருக்குது, தனியாக ஒரு குழாய் போட்டு அதுக்கு அதே மாதிரி இந்த மாதிரி அவங்க காலை கடன் கழிக்கிறதுக்கு ஒரு குழாய் போட்டு அதை அப்படியே பம்ப் போட்டு சக் பண்ணி அதை அப்படியே எடுத்து இப்போ ஒரு ஒரு டைட் கண்டெய்னரில் வச்சு கீழே இறங்கும்போது ஒரு இடத்துல வெளியே விண்வெளியில் வீசிடுறாங்க.
இந்த மாதிரிலாம் ஒரு தகவலாம் வெளியாகிருக்கு. இருந்தாலும் இப்போ இந்த விண்வெளி நிலையத்தில் வந்து சுனிதா வில்லியம்ஸும் வில்மோர் அவர் கூட போன வில்மோர் 2 பேருமே என்னென்ன மனநிலையில் இருக்காங்க வேறு பெரிய ஆய்வுகள் நடந்துகிட்டு இருக்குது. ஏன்னா ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ண ட்ரிப்பு மாதிரி ஆகிப்போச்சு. ஒரு வாரத்தில் டூர் போயிட்டு வரேன்னு நினச்சிக்கிட்டு திடீர்னு ஒரு 6 மாதம் இருக்க மாதிரி நினச்சா என்ன எப்படி இருக்கும் அவங்களுக்கு, செலவுக்கு பணம் அந்த மாதிரிலாம் இதில் வேறு உயிரோடு திரும்புவாங்களாங்கிற ஒரு பயமும் வந்துட்டு. இதனால் அது பற்றிய ஒரு ஆய்வுகள்லாம் தீவிரமாக நடந்துகிட்ருக்கு. வேறு எப்படி நாசா கூட யார் சேர்ந்து பண்ணுறான்னா நம்ம எலான் மஸ்க் இருக்கார்ல, ஸ்டார்லிங் அவர் வச்சுருக்க ஸ்பேஸ் எக்ஸ் ஏஜென்சி, அவங்க 2 பேரும் சேர்ந்து எதாவது பண்ணலாமா அப்படின்னு ஒரு ஆய்வு பண்ணுறாங்க. இல்லைன்னா ரஷ்யாவுடைய விண்கலத்தை இங்கேருந்து அனுப்பி போகும்போதே ஆள் இல்லாமல் ஒரு ஆள் மட்டும் வச்சுட்டு அனுப்பிட்டு 2 சீட் போட்டு காலியாக போட்டு அங்கேருந்து வர மாதிரி திருப்பி இவங்களை கூப்பிட்டு வரலாமா, இது வந்து விரைவில் முடிவெடுத்து அறிவிப்பாங்க. அநேகமாக செப்டம்பர் மாதத்துக்கு பிறகு அந்த ஆய்வுகளை முடிஞ்சு இந்த பயணம் அவங்களை கொண்டு வரக்கான முயற்சிகள் விரைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ராஜகேசரி டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.